எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு, அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது. அந்த பாட்டு தெரியாது. அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டிருக்கிறார். அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டது. இதே கருத்து சொல்லப்பட்டது. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவருக்கு அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதில் குறிப்பாக எங்கள் தாத்தாவையெல்லாம் கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திரர், மரமேறி, கட்டப்பீடி, முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் அனுப்பிட்டு இப்போ எருமை மாட்டையே அனுப்பணும்னு பேசுனதில் அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது. அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி பால்கனி பாவேன்று பேசியது, இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர், ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் பேசணும். கொடுமையான விமர்சனங்களையாக வச்சுருக்காங்க. இந்த நீங்கள் எந்த கட்சியில் இப்படி இழிவாக பேசுகிறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சுருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்புக்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது. இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறதெல்லாம், சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திமுக. இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு உண்மையை பேசுகிறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்குது தெரியுது. எங்கள் கிராமங்களில், சித்தூர்களில், குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கையில் சாதாரணமான சண்டாளப்பாவி இவ்வளோ அப்படி பண்ணிட்டேன் இடம் சண்டாளப்பல இப்படிலாம் பேசுறது இருக்குது. நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்துக்க, அடி சண்டாலி ஓம் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தியூரிலேயே இருக்குது. அப்புறம் தம்பி சிவபிராஸ் படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போலாம் இவங்க பேசலை. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசுவார். அப்போ எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்போ தான் தெரியும், ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல இருக்குது அப்படின்னா. அப்போ நான் வருத்த கடிதம் இனிமேல் இந்த மாதிரி பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை சலுக்கர்கள், சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்களில், மந்திரங்களில், என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். கந்தசஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள். நீங்கள் பாருங்கள், பாசப்பறவைகள் படத்தோட அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறார். இது அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேதுசமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள்? அதையெல்லாம் கெடுத்தது யார்? இந்த சேதுசமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது? இது யார்? ஐயா எழுதுங்க, ஐயாவே எழுதுங்க. நீங்கள் பாருங்க, கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்க, கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்தசஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கலை. மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கலை.
நீ எஸ்சி தானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல. நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல, இவங்க தான் அவங்கள நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது இருக்கு. நாங்கள் போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது? நீங்கள் உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது, புண்ணாயிட்டு இருக்குது. சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ணோம்? இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்கே போச்சு? ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவனா அப்படியே எங்களை அசிங்கப்பட்டு நீங்கள் பண்ண அக்கிரமமும், நீங்கள் இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன். நான் புதுசாக படிச்சுட்டு வர வேண்டியதில்லை, நீங்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம். வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்கள் தான் நிறையா தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க, வாங்க. உங்கள் வாடகை வாய்கள், உங்கள் வலையொலிகள், உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற வலையொலியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்செல்லாம் கேட்குறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக பேசும்போது உங்களுக்கு இனிக்குது. நாங்கள் பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதில் அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது. எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது. எப்படி இது? கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில் பேசினார். புதுசாக ஒன்றும் பேசல, அது நான் பேசினது தான். நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது. அந்த அணையில் தான் நீரை தேக்கி நம்ம இது பண்ணுவோம். அதில் மரங்கள் அடர்த்தியாக கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல. அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்த நிலை. இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரளா அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க. ஒரு தோராயம் 45 ஆண்டுகளாக கேட்குது, தர மறுக்கிறாங்க. கடைசியாக ஐயா பினராயி விஜயன் தந்துட்டார். ஆனால் அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க. ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம், ஆனால் மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்குது, இயற்கை உண்மை இருக்குது. ஆனால் வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற, மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா, என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரியில் மலையை வெட்டி அப்படியே 80 லட்சம் டன் அதானியுடைய வெளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. 80 லட்சம் டன் அவங்க சொன்னது, அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நோக்குவதற்கும் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால், இல்லை இந்த வார்த்தையை கொஞ்சம், தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார். தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துகிட்டு போக நீங்கள் அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. நீதிபதி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 700 லாரிகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா? இப்போ என்ன கோவம்னா, அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்றான் அப்படின்னு வரும்ல. என் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், எங்களுக்கு மற்றவனே அப்பனா இருக்கிறதுனால தானே இந்த சிக்கல். ஏன் இதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தங்க இருக்குல்ல, வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா, அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கல? உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கற்பித்தது யார்? யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகள் எடுத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க. போகும்போது அவன்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது. அந்த மேகத்தாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு. அது பாரதிய ஜனதா, அது காங்கிரஸ், ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் 9,000 கோடி ஒதுக்கியிருக்கு, காங்கிரஸும் ஒதுக்கியிருக்கு மேகத்தாத்துக்கு.
காவிரியில தண்ணி தராது. தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க. கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க. வெறும் ஒரு கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்க கேட்குறோம். ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற, தடுக்கிற, இழிவா பேசுகிற, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க? இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்க வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம். எப்படி நீங்க செஞ்சீங்க? இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு, ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. உங்க பதில்? மேகதாது அணை கட்டியே தீர்வோம் கர்நாடகா. பதில்? எவ்வளவு பெரிய துரோகம்! வந்து நீ இருக்கிற பாட்டா பாடின, எத்தனையோ பாட்டா பாடுறா, இருக்கிற பாட்டா பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க. உங்க உருவமே கர்நாடகாவில் ஆயிடுச்சான். அப்படியே பிண மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பை கழட்டி அடிச்சான், தீ வச்சு கொளுத்துனான். நீங்க கண்டிக்கல, உங்க கட்சி கண்டிக்கல, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல. தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏத்து பேசினேன். எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன்னு? ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, இனமானம் இருக்கு. ஒண்ணுமே கண்டிக்கல. இதெல்லாம் விட துரோகம் இருக்கா? கேளுங்க, நீங்க கேளுங்க. இத்தனை நேற்று வரைக்கும் 13 பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி 26 பேர், எத்தனை ஆயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான். எவ்வளவு படகுகள் பறிப்பு, எவ்வளவு வலைக்கிழிப்பு, எவ்வளவு சித்திரவதை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணதில்லை. 30 நாள்ல 133 பேர் கொலை, படுகொலை. அது கடைசிக்கு 34வது பேரா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடக்குன்னு அந்த செய்தி வெளியில வந்துட்டு. அதுக்கு முன்னாடி சட்டம் 133 பேர். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் இருக்கு, அது ஒழுங்கா இருக்கா? சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு? கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த நசுதீன் சார்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவர் கேட்கிறாரு, ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடான், எரியுது, மக்கள் பதறி ஓடுறாங்க. பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான், ஊரை கொளுத்திட்டான், அவன் கையில தீப்பெட்டியை கொடுத்தா பைத்தியக்காரன் யாருன்னு நம்ம தான் தொடர்ச்சியா அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது? கன்னியாகுமரியில பேசின துறை, நான் பேசினதான் அவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்க தடுக்கலையே, என் மணலை நீங்க மலையை மணலா உங்களால் எப்படி பார்க்க முடியுது? என் தாயின் மாற அறுக்கிறீங்களே, பூமி தாயின் மாற அறுத்து கொண்டு வரீங்களே, மலையிலிருந்தானே அருவி, அருவியிலிருந்தானே ஆறு, ஆறிலிருந்தானே நீர், நீர்லிருந்தானே சோறு, சோறுல இருந்தானே வயிறு, வயிறுந்தானே உயிர், உயிர் உயிர்லிருந்தானே வாழ்க்கை. அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு. ஆனால் அங்க குண்டாஸ் போடுறதை நான் தடுத்துட்டேன் பேசி. அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு, இங்க இருந்த வருங்கிற அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு 6 மாசத்துக்கு மேல. திருப்பி இப்ப பேசுனது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது. அவரே சொல்றாரு, இந்த பாட்டில் வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போடணும், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு. நீங்க என் மேலதான் போட்டிருக்கணும், நானே கேட்கணும், ப்ளீஸ் டூ இட், என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்றேன். நீங்க அவரை வந்து இங்க வாழ்னதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காம அவர் ஊர் கொடைக்கு போறாரு, கோயில் திருவிழாவு. அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வரும் எஸ்பி அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில தான் என்னை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில தான் ஏற்றுவீங்க. என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியோடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க? ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சிங்க? இதே தான், ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. எப்படி? ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தோடனே செல்போன் இருக்கு? உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா? செல்போன் அதுக்கு நான் பல முறை 5 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவொடனே செல்போனு கழுத்துல போட்டுருக்கு, சங்கிலி போட்டிருக்காரா, இடுப்புல அருணா கொடி கட்டிருக்காரா, அதுக்கிட்ட எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை என்ன? போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்களா? கொடுத்தீங்களா? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்கல்ல, என்ன இறையில திருப்பி கொடுத்தீங்களா? என்னது இது?
எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதவங்களை இத்தனை ஊடகவியாளர் கிடையாது. நான் ஒருத்தன் இல்லை, நான் கூட வேணாம், தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம். கொடுமை, ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தோம், இப்ப 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. அதை விட்டா சண்டாளங்கிற வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை இருக்கு இங்க பாருங்க. திருமூலர் திருமந்திரம் தனியார் முதலாளிகளை இன்ஸ்டியூஷன் அவங்களை மூட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும். கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறது தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி பாலித்தீன் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் என் நாடு வந்து மகா கவிதையில் கவிப்பேரசு வைரமுத்து எழுதுனதை பாருங்க. நீங்கள் இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ பெருசு இதோ அதளவுக்கு கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்க. ஒரு திமிங்கல கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வயிற்றுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது. இப்போ மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுங்கும் போது நம்ம விழித்து கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். பனை அதிகமாக இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியரை தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்போ கிராமங்கள் காலியாகுது. இங்கே கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கே தான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வடியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்கிருந்தா வரணும். அவன் காலி ஆகிட்டானா இது. அப்போ அவன் வாழ்விடத்தில் நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்போ கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. நகர்ப்புறங்களில் மக்கள் இங்கே வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்காங்க. அப்போ வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசலாகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர ஊதியை தூக்கிட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்கே சேர்க்க முடியல, அவ்வளோ நெருக்கடி. இப்போ வேணும்னு 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. கழிவு நீர், மழை நீரே வழிந்து ஓட இங்கே காவாயில் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போகிறான். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது. இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோடு சேர்ந்து உயர்த்துறது? அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறதுனால தான் என் கருத்தை இதையா ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க. இல்லை அண்ணன் சொல்கிறது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி. ஏன்னா நீங்கள் இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா தங்கமத்தவன், வைரமத்தவன், இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனாக இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமாக இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனாக இருப்பான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சுருக்கு. ஆனால் நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா? இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ இதில் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாமல் கூட வாழலாம், சிகரெட் இல்லாமல் வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழலாம், கொக்கைன்னு, அபின்னு, கஞ்சா, இந்த இதெல்லாம் இல்லாமல் நீ வாழ்ந்துடலாம். நீரும் ஜோறு இல்லாமல் வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனாக இருக்கான். சிகரெட்டு விற்றவன், பான்பராக்கு விற்றவன், கஞ்சா விற்றவன், இந்த சாராயம் விற்றவன்லாம் பணக்காரனாக இருக்கான். ஆனால் சோறு போடுற விவசாயி ஏழையாக இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்ணுறான். இந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட ஒத்து போகிறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும்.